திண்டுக்கல் மாவட்டம் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே அதற்கென ஒரு சிறு தனி சிறப்பு உண்டு. இங்கே தான் அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி முருகனுடைய கோவிலும் இங்கே தான் இருக்கு. வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்னால் அது வீரவேல் வெற்றிவேல் என்று சொன்னால் 2026 தேர்தலில் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றிவேலாக அமைகிற பழனி அடிவாரத்தில் இன்று பேசுகின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கேதான் கோட்டை மாரியம்மன் கோவிலும் இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கோடைக்கானலில் தான் பூம்பாறை பகுதியில் குழந்தை வேலப்பர் ஆலயம் இருக்கிறது. பழனி அந்த மாநாட்டில் திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம் என்கின்ற கேள்வி எழுந்தது. ஆனால் இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை ஆக்கிட்டாங்க. சிக்கந்தர் மலை என்று சொன்ன உடனே சீறி எழுந்து 5 லட்சம் பேர் மதுரையிலே கூடினார்கள். அதுதான் பழனி முருகன் மாநாடாக அமைந்தது. கந்தர்மலை திருப்பரங்குன்றத்தின் மீது ஏற்பட்டிருக்கின்ற கோபுரமே சரிந்து விழுந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டம் இன்றைக்கு இருக்கிறார். அன்புக்குரிய அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 12 காலமாக சிரிக்க வைப்பவர், சிந்திக்க வைப்பவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் நம்பிக்கையை பெற்றவர். இன்றைக்கு அவர் நம்போடு இருக்கிறார். இந்த மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் அண்ணன் நத்தமீரா விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக பணியாற்றியவர். இந்த பகுதியில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் பலப்பந்தவர். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் EPS அவருடைய தலைமையிலே இன்றைக்கு வெற்றி நடை போடுகின்ற கூட்டணியாக இன்றைக்கு நாம் ஒற்றுமையாக இந்த நேரத்திலே கூடியிருக்கிறோம். அதே போலதான் நிலைக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய சகோதரி தேன்மொழி அவர்கள், நமது கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள், கரும்பு முருகானந்தம் அவர்கள், கதனை நரசிங்க பெருமாள் அவர்கள். எப்படி வத்தலகுண்டா மாறிச்சுன்னா ஒரு காலத்தில் கொடைக்கானல் இங்கிருந்து போகிற கொடைக்கானல் வந்து இவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பழைய கொடைக்கானல் இல்லை, இப்போ அதுவும் மாறி போச்சு. அங்கே போகக்கூடிய ரோடு சரியில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா லேக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே குப்பை கூலங்களாக இருக்குது. ஆனால் அந்த ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் அறிக்கிற நிறைய விஷயங்களை சொன்னாங்க. கொடைக்கானல் மருத்துவசே இல்லை, அங்கே பல்நோக்கு மருத்துவமனை கட்டணும்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் செஞ்சாங்களா? இது வரைக்கும் அந்த செய்யலை. ஆனால் கொடைக்கானல் போடுறது பாஸ்னர் ஒன்று போட்டு யாருமே கொடைக்கானலுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு பாடம் படிச்சுட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் மட்டும் தேர்தல் முடிஞ்சோன்னா குடும்பத்தோடு போய் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் பாஸ், ஆனால் முதலுக்கு மட்டும் ஒரு பாசம் இல்லை. ஆனால் அவ்வளோ தூரம் அங்கே கொடைக்கானல் உள்ள சுற்றுச்சூழல் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. பல கிராமங்களில் பஸ் வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை. ஆக எல்லாமே இல்லாமல் ஒரு சூழலை மிகவும் மோசமாக இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி அண்ணன் EPS அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அண்ணன் சீனிவாசன் அமைச்சராக இருந்தாங்க. அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் அமைச்சராக. அப்போ பார்த்தோம் திண்டுக்கல் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிமுக ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடங்களை தவிர இப்பொழுது இந்த 4.5 வருஷத்தில் எந்த குடிநீர் வசதிகளும் எந்த திட்டங்களும் இதுவரைக்கும் இல்லை. ஆனால் எம்எல்ஏக்கள் என்ன செய்யறாங்கன்னா எல்லாரும் கோபாலபுரத்தில் துதிப்பாடக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதே ஊருக்கு வர்றாங்க. 74 வயசு எம்எல்ஏ காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இதுதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சி யாருக்காக நடைபெறுகிறது? அம்மா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும்போது சொன்னார், ஒரு குடும்பம் வாழ்வதா தனி மனிதன் சாவதா அப்படின்னு அம்மா அவர்கள் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு பாட்டையே பாடினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடின மாதிரி மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றே தான் மனதில் கொள்ளுவார் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பாடலுக்கு அந்த பாடலுக்கு பொருத்தமாக தான் இன்னைக்கு திமுக ஆட்சி இருந்தது. மின்கட்டண உயர்வு மட்டுமல்ல, 2 மாசத்துக்கு ஒரு தடவை மின் கட்டணத்தை எடுக்கிறது, ஒரே மாசத்துல நாங்கள் பில் போடுவோம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செஞ்சாங்களா? இதுவரைக்கும் செய்ய. சொத்து வரியை 200 மடங்கு கூட்டி இருக்கிறோம். பால் விலை அதை விட அதிகமாக கூட்டி இருக்கிறோம். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்க முடியல. ஏழை பாளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்க முடியல.
ஆனால் இன்னைக்கு கேரளா மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா பிஎம்சி திட்டத்தில் இன்னைக்கு அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டாங்கிறான். அந்த பிஎம்சி திட்டம் எப்படின்னா பள்ளிக்கூடங்களில் வந்து எல்லாத்துக்கும் லேப்டாப் மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ், எல்லாமே நவீன முறையில் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபீஸ் கிடையாது. ஆனால் இன்னைக்கு யாரும் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் பிஎம்சி திட்டத்தில் கையெழுத்து போட மறுக்கிறார். கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு வரல. ஆனால் ஏழைகள் இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியல. அரசாங்க பள்ளிக்கூடத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கத்தில் க்ளோஸ் பண்ணுறது மட்டுமல்ல, அரசாங்க பள்ளிக்கூடத்திலே லீவ் விட்டுட்டு இவங்க அங்கே உள்ளூர் அமைச்சருடைய திட்டங்களை இன்னைக்கு தீட்டிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டியில் ரெட்டியார் சத்திரத்தில் வந்து ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வரும்னு சொன்னாங்க. 4.5 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் எந்த ஒரு கலைக்கல்லூரி கொண்டு வரல. இதுவரைக்கும் எந்த ஒரு திட்டங்களும் இன்னைக்கு இதுவரைக்கும் தெரியல. ஆனால் இன்னைக்கு நல்லாட்சின்னு சொல்றாங்க. எங்க நல்லாட்சி நடக்கிறது? எல்லாமே ஊழல் மிகுந்த ஆட்சியாக தான் நடக்குது. 3 முறை முதலமைச்சர் குஜராத் மாநிலத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 3வது பிரதமர், இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் 3வது முறையாக இந்திய நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் அண்ணன் சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள், உலகம் முழுவதும் போனாலும் சரி, எங்கு போனாலும் சரி, ஒரு காலத்தில் வந்து நம்மலாம் வெளிநாட்டு போனோம்னா நம்ம பாஸ்போர்ட்டை காணிச்சாலே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஓ இந்தியாவா அப்படின்னு கேட்பான், ஏளனமா கேட்பான். இப்போ வெளிநாட்டு போகும்போது நம்ம பாஸ்போர்ட்டை காட்டினா ஓ மோடியா அப்படின்னு கேட்கலாம். முதல்ல இந்தியாவா நீ ஏளனமா பேசுறவங்க இன்னைக்கு மோடியான்னு கேட்கிறோம். அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பெருமையை உலகெங்கும் பறைசாற்றிய மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே தான் இன்றைக்கான இபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சி இன்னைக்கு ஒன்று சேர்ந்திருக்கு. இயற்கையான கூட்டணி, இயல்பான கூட்டணி, ஒற்றுமையான கூட்டணி, வெல்கக்கூடிய கூட்டணி. இந்த கூட்டணியை பார்த்து கேட்கிறார்கள், நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டீங்க, வேற யார் உங்க கூட கூட்டணி சேர முடியும்? நீங்க வச்சிருக்க கூட்டணி கட்சி தலைவர்கள் தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் கோர்ட்டுக்கு போறாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது ஒருத்தர் டிவி ஸ்பீட்ல இருந்து ஒருத்தர் இடிச்சுட்டார். இடிச்ச உடனே அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் பிடிச்சி அடிக்கிறாங்க, பார் கவுன்சில் உள்ள போனப்போ அடிக்கிறாங்க. அது திமுக கூட்டணி கட்சியினுடைய தலைவர் உள்ள போய் அடிச்சுட்டு தலைவர் சொல்றாரு, எல்லாரும் நினைச்சு பார்த்தாங்க எங்க பையனை தெரியாம அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சா, இவர் என்ன சொல்றாரா, என்ன தட்டு தட்டாங்க, நல்ல அடிக்கல அப்படிங்கிறார். இப்படிப்பட்ட தலைவர்களோட தான் திமுக கூட்டணி கட்சி வச்சு இவ்வளவு மோசமான முறையில் அந்த ஆட்சி போயிட்டு சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு முன்னாலே கஞ்சா வைக்கிறாங்க. கஞ்சா, வெக்கமடின் போன்ற நவீன பொருட்களை எல்லாம் வச்சு இந்த இரவு நேரத்தில் ராலிப்பட்டி என்கிற கிராமத்தில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிராமத்தில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. இங்கே பழனியிலிருந்து ராமேஸ்வரம் போக வேண்டும் என்று ஊர் சார்பாக ஒரு ட்ரெயின் வேண்டும் என்று ஊர் சார்பாக கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த ஊருக்கு தண்ணீர் வேண்டும், இங்கிருந்து வைகாத்திலிருந்து தண்ணீர் மதுரைக்கு போகிறது, எங்களுக்கு தண்ணீர் இல்லை, குடிநீர் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மாம்பழம் அதிகமாக விளைவதனால் மாம்பழத்திற்கு நல்ல விலை வேண்டும் என்றும், அதே நேரத்தில் எங்களுக்கு தென்னை, புளி போன்ற பொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். பிறகு கோயில் பிரச்சனையை சொல்லியிருக்க, ஒரு அரசாங்கம் ஒரு கோயில் எடுத்திருக்கிறது, அதை எங்களுக்கு மீட்டு தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஒரு முத்தாரம்மன் கோயிலுக்கு அது அறநிலைத்துறை எடுக்கதாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, அதையும் எடுக்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதை இங்கே கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் விவாதித்திருக்கிறோம். சார் இப்போ திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரதிய ஜனதா இன்னும் கூட்டணி அமைக்கலை, போராடி கொண்டு இருக்கிறது, அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறதே நீடிக்குமாங்கிறது சந்தேகமாக இருக்கு. அவருக்கு அந்த சந்தேகம்லாம் வேண்டாம். அவருக்கு நாங்கள் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஜெயிச்சிருவோம், வெற்றி பெற்றுருவோம் அப்படிங்கிறதுனால தோல்வி பயத்தில் முதலமைச்சரும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் ஏன் இந்த கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படின்னா,
அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தோல்வி பயம் வந்துருச்சு. சார் பிரச்சனையிலேயே தோல்வி பயம். எந்த சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு சார் நடந்துச்சு, அந்த சார்லேயும் ஒரு தோல்வி பயம், இப்போ இந்த சார்லேயும் தோல்வி பயம். அதனால தான் தோல்வி பயத்தில் இன்றைக்கி மடைமாற்று வேலையில் முதலமைச்சர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். முதல்ல சிஏஏ அப்படின்னு சொல்லி எல்லா இஸ்லாமியர்களையும் வெளியேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், அதான் மாநில பாராளுமன்றத்தில் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கையை குறைச்சிருவாங்க அப்படின்னு அதை கொஞ்ச நாளாக சொல்லிட்டு இருந்தேன். அதுவும் பொய்யன்னு ஆகி போச்சு. இப்போ வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தலில் போட்டியிடும்போது இவங்க போய் அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நடத்துங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னுக்கு முன் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க முதலமைச்சர். அதனால் நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய கூட்டணியை பார்த்து பயம். ஆனால் இன்னும் ஒன்று, மக்கள் எங்களோடு சேர்ந்திருக்கிறார்கள். அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாரிவேந்தர் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, மதிப்புக்குரிய ஜான் பாண்டியனுடைய தலைமையிலான கட்சி, இன்னும் ஜனவரி மாதம் போகும்போது இன்னும் கூட யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். எல்லாம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு யார் யார் எங்கே வருவாங்கன்னு பார்த்து. சார், திண்டுக்கல் மாவட்டத்தில் பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்கா? ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். உடனடியாக இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதேமாரி தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகிக்குது, பிரிக்க முடியாது, அதை பாரதிய ஜனதா கட்சி அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க இணையத்தில். என்றைக்குமே இதை எங்களை பிரிக்க முடியாது, அது திமுக இடமும் கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது அவங்க மதிப்புக்குரிய திருமாவளவன் பேசும்போது அவங்களுடைய பேச்சு நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு சந்தேகம் வருது. இல்லை, அவர்கள் சொல்கிற சந்தோஷத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, அவ்வளோதான், வேற ஒன்று. சார், தாவேக்கால அந்த சிபிஐ அவங்க 3 பேருக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இதோட வழக்கோட போக்கு எப்படி இருக்குங்க சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டிருக்காங்க. அதாவது இது வழக்கு சிபிஐ விசாரிக்க எடுத்திருக்கு. இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க யார் மேலே எஃப்ஐஆர் போட்டு எப்படி விசாரிக்காங்க, எந்த கோணத்தில் விசாரிக்காங்க அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அதனால் வழக்கெல்லாம் முடிந்த பிறகு அதெல்லாம் சொல்கிறேன்.